ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம பேசக்கூடிய ரொம்ப எளிமையான தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் இந்த வீடியோவில் நம்ம எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இன்று போவாயா, இன்று போவாயா. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, will you go today, will you go today, இன்று போவாயா. எதிர்காலத்தில் ஒரு கேள்வியை நம்ம கேட்கும் பொழுது நம்ம வில் பயன்படுத்தி தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசணும். டுடே அப்படின்னா இன்று அப்படின்னு அர்த்தம். will you go அப்படின்னா போவாயா அப்படின்னு அர்த்தம். ஸோ will you go today, இன்று போவாயா. நெக்ஸ்ட் ஒன், இன்று செய்வாயா, இன்று செய்வாயா. நமக்கு ஏதாவது ஒரு வேலையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நீ அதை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, will you do it today, will you do it today. will you do it அப்படின்னா செய்வாயா அப்படின்னு அர்த்தம். இன்று செய்வாயா இதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, will you do it today, will you do it today, இன்று செய்வாயா. நெக்ஸ்ட் ஒன், இன்று வருவாயா, இன்று வருவாயா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, will you come today, will you come today, will you come அப்படின்னா வருவாயா அப்படின்னு அர்த்தம். டுடே அப்படின்னா இன்று அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்று வருவாயா, இன்றைக்கி நீ வருவியா அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும், will you come today, will you come today, இன்று வருவாயா. நெக்ஸ்ட் ஒன், இன்று முடிப்பாயா, இன்று முடிப்பாயா. நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தேன், அதை இன்றைக்கி முடிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, will you finish today, will you finish today, will you finish அப்படின்னா முடிப்பாயா அப்படின்னு அர்த்தம். டுடே அப்படின்னா இன்று, இன்று முடிப்பாயா. இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், will you finish today, will you finish today, இன்று முடிப்பாயா. நெக்ஸ்ட் ஒன், இன்று பேசுவாயா, இன்று பேசுவாயா. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, will you speak today, will you speak today. ஸ்பீக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம ஒரு கேள்வியா, நீ இன்று பேசுவாயா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், will you speak today, will you speak today, இன்று பேசுவாயா. நெக்ஸ்ட் ஒன், இன்று படிப்பாயா, இன்று படிப்பாயா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, will you study today, will you study today. ஸ்டடி அப்படின்னா படி அப்படின்னு அர்த்தம். நீ படிப்பாயா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா, will you study today அப்படின்னு கேட்கணும். டுடே அப்படின்னா இன்று, will you study அப்படின்னா படிப்பாயா அப்படின்னு அர்த்தம். இன்று படிப்பாயா இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், will you study today. நெக்ஸ்ட் ஒன், இன்று எழுதுவாயா, இன்று எழுதுவாயா. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, will you write today, will you write today. ரைட் அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம். நீ இன்று எழுதுவாயா இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், will you write today, will you write today, இன்று எழுதுவாயா. நெக்ஸ்ட் ஒன், காரணமாக அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷில் டியூ டு அல்லது பிகாஸ் ஆஃப் இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி பேசலாம். காரணமாக அப்படின்னா டியூ டு. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். மழை காரணமாக வர முடியவில்லை, மழை காரணமாக வர முடியவில்லை. ரொம்ப மழையாக இருந்துச்சு, அதனால் என்னால் வர முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, couldn't come due to the rain, couldn't come due to the rain. couldn't come அப்படின்னா வர முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். due to the rain அப்படின்னா மழை காரணமாக, மழை காரணமாக வர முடியவில்லை. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், couldn't come due to the rain. நெக்ஸ்ட் ஒன், வெயில் காரணமாக போக முடியவில்லை, வெயில் காரணமாக போக முடியவில்லை. ரொம்ப வெயிலாக இருந்தது, அதனால தான் என்னால் போக முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, couldn't go due to the heat. couldn't go அப்படின்னா போக முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். வெயில் காரணமாக அப்படின்னா due to the heat, due to the heat. வெயில் காரணமாக போக முடியவில்லை. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், couldn't go due to the heat. நெக்ஸ்ட் ஒன், உடல்நிலை காரணமாக என்னால் செய்ய முடியாது, உடல்நிலை காரணமாக என்னால் செய்ய முடியாது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா,
ஐ கான் டூ இட் டியூ டு த ஹெல்த் ரீசன்ஸ். ஐ கான் டூ இட் அப்படின்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். உடல்நிலை காரணமாக இது எப்படி சொல்லணும் அப்படின்னா டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ். உடல்நிலை காரணமாக என்னால் செய்ய முடியாது. இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ கான் டூ இட் டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும். எனக்கு தெரிந்த வரைக்கும் இது எப்படி சொல்லணும்? as far as I know. as far as I know. எனக்கு தெரிந்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன். நான் முன்பு சொன்னது போல. நான் முன்பு சொன்னது போல இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா as I said earlier. as I said earlier. நான் முன்பு சொன்னது போல. நெக்ஸ்ட் ஒன். எல்லா இடங்களிலேயும். எல்லா இடங்களிலேயும் இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எவ்ரிவேர். எவ்ரிவேர் எல்லா இடங்களிலேயும் அல்லது எல்லா இடங்களிலும். நெக்ஸ்ட் ஒன். என்றால் என்ன செய்வது. என்றால் என்ன செய்வது இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா வாட் டு டூ இஃப். வாட் டு டூ இஃப் என்றால் என்ன செய்வது. நெக்ஸ்ட் ஒன். இருந்தால் மட்டும். இருந்தால் மட்டும் ஒன்லி இஃப். ஒன்லி இஃப் இருந்தால் மட்டும். நெக்ஸ்ட் ஒன். அதற்குள். அதற்குள் பை தென். பை தென் அதற்குள். நெக்ஸ்ட் ஒன். இருந்தும். இருந்தும் இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஈவன் தோ. ஈவன் தோ அப்படின்னா இருந்தும். நெக்ஸ்ட் ஒன். வரை. இதுவரை அல்லது அதுவரை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த வரை அப்படின்னு சொல்கிறதுக்கு அப் டு அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லை அன்டில் அப்படின்னு சொல்லலாம். வரை. நெக்ஸ்ட் ஒன். அப்போதிலிருந்து. அப்போதிலிருந்து ஃப்ரம் தென் ஆன். ஃப்ரம் தென் ஆன் அப்போதிலிருந்து. நெக்ஸ்ட் ஒன். இனி இல்லை. இனி இல்லை நோ லாங்கர். நோ லாங்கர் இனி இல்லை. நெக்ஸ்ட் ஒன். அநேகமாக. அநேகமாக ப்ராபப்ளி. ப்ராபப்ளி அப்படின்னா அநேகமாக. உண்மையில். இன்டீட். இன்டீட் அப்படின்னா உண்மையில். நெக்ஸ்ட் ஒன். ஒருவேளை. ஒருவேளை இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப். இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா ஒருவேளை. நெக்ஸ்ட் ஒன். நான் தொடங்குவதற்கு முன். நான் தொடங்குவதற்கு முன் இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் ஐ ஸ்டார்ட். பிஃபோர் ஐ ஸ்டார்ட் நான் தொடங்குவதற்கு முன். நெக்ஸ்ட் ஒன். அங்கேதான். அங்கேதான் இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா தட்ஸ் வேர். தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கேதான். நெக்ஸ்ட் ஒன். நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்தேன் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ரியலைஸ்ட். ஐ ரியலைஸ்ட் அப்படின்னா நான் உணர்ந்தேன். நெக்ஸ்ட் ஒன். அப்படி என்றால். அப்படி என்றால் இதை நம்ம இங்கிலீஷில் இஃப் ஸோ அப்படின்னு சொல்லணும். இஃப் ஸோ அப்படின்னா அப்படி என்றால். நெக்ஸ்ட் ஒன். இல்லை என்றால். இல்லை என்றால் இஃப் நாட். இஃப் நாட் இல்லை என்றால். அடிக்கடி. அடிக்கடி இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி. நெக்ஸ்ட் ஒன். எங்கேயாவது. எங்கேயாவது சம்வேர். சம்வேர் அப்படின்னா எங்கேயாவது. நெக்ஸ்ட் ஒன். பதிலாக. இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் பதிலாக. நெக்ஸ்ட் ஒன். படிப்படியாக. ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக. நீ சொன்னது போல. அஸ் யூ செட். அஸ் யூ செட் நீ சொன்னது போல. என்ன ஆனாலும். என்ன ஆனாலும் அட் எனி காஸ்ட். அட் எனி காஸ்ட். தவறுதலாக. பை மிஸ்டேக். பை மிஸ்டேக் தவறுதலாக. நெக்ஸ்ட் ஒன். உடனே. as soon as. as soon as உடனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நிறைய தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு சென்டென்ஸுமே நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தக்கூடிய எளிமையான தமிழ் வாக்கியங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.